இரட்டை இலை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தினகரனை நீதிமன்ற அனுமதியுடன் 5 நாள் காவலில் எடுத்துள்ள டெல்லி போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று சென்னையிலிருந்து தினகரனை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், தினகரனை இன்னைக்கு எங்க கொண்டு சென்று விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டிருக்காங்க? இரட்டை இலை பெறுவதற்காக இந்திய தேர்தல் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அவர் நெருங்கிய நண்பரான மல்லிகார்ஜுனா மற்றும் இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திர ஆகிய மூவரையும் ஏற்கனவே டெல்லி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இன்று 2வது நாளாக சென்னையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சரியாக 11:05 மணியிலிருந்து 11:05 மணியில் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ராஜாஜி பவனிலிருந்து டெல்லி குற்றப்பிரிவு உதவி ஆணையர் தலைமையிலான அந்த 9 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது ஆதம்பாக்கம் வருகை தந்து தற்பொழுது விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆதம்பாக்கம் நிலமங்கை நகர் மற்றும் திருவள்ளுவர் தெருவில் இருக்கக்கூடிய மோகன் என்பவர் இல்லத்திற்கு தற்பொழுது அந்த 9 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது வருகை தந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இடைத்தரகர் மற்றும் டிடிவி தினகரன் மனைவி மற்றும் அவர் உதவியாளர் நண்பர் மல்லிகார்ஜுன் என பல தரப்பினரிடம் டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் பல்வேறு விதமான ஆவணங்கள் மற்றும் வீடியோ செல்போன் மூலமாக பேசிய அந்த உரையாடல் பதிவு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் பல்வேறு ஆவணங்கள் மூலமாக தனது விசாரணையை டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது 2வது நாளாக ஆதம்பாக்கத்தில் உள்ள மோகன் என்பவர் இல்லத்தில் தற்பொழுது காவல்துறையினர் டெல்லி குற்றப்பிரிவை சேர்ந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் டிடிவி தினகரனுக்கு நெருங்கிய நண்பரா, உறவினரா அல்லது அவரிடம் வேலை செய்யக்கூடிய உதவியாளரா என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். அவரிடம் எந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலில் அங்கிருந்து புறப்படும் பொழுது டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுன் ஆகிய இருவரையும் ராஜாஜி பவனில் அமர்த்திவிட்டு டெல்லி குற்றப்பிரிவை சேர்ந்த உதவி ஆணையர் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினர் மட்டுமே தற்பொழுது ஆதம்பாக்கம் நிலமங்கை நகர் திருவள்ளுவர் தெருவுக்கு வருகை தந்துள்ளார்கள். அங்கு மோகன் என்பவரது இல்லத்தில் தற்பொழுது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவரிடம் செல்போன் உரையாடலா அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணையா என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தெரிய வரும். அல்தாஃப், ஆதம்பாக்கத்தில் மோகன் என்பவரிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதா சொன்னீங்க. முன்னதாக ஆதம்பாக்கம் சென்ற இந்த டெல்லி போலீசார் அவருடைய முகவரி தெரியாமல் திரும்பியதா சொல்லப்படுது. இது குறித்து தகவல்கள் இருக்கா ராமச்சந்திரன்? நிச்சயமா அல்தாஃப், அதாவது முதலில் ஆதம்பாக்கம் வருகை தந்த அந்த டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் இங்கிருந்து தனது 3 வாகனங்கள் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நகருக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற தெருவானது அந்த தெருவிலே அதற்கு எதிரே இருக்கக்கூடிய நிலமங்கை நகரில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நகர் தான். ஆகைய முதலில் சென்ற இடமானது முகவரி மாறி உள்ளதாகவும் மீண்டும் தற்பொழுது அந்த மோகன் என்பவர் இல்லம் அமைந்துள்ள நிலமங்கை நகர் தெருவுக்கு வருகிறார்கள். தற்பொழுது 9 பேர் அந்த உதவி ஆணையர் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது உள்ளே சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சென்னை மாநகரை சேர்ந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமோ போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த மோகன் என்பவர் யார், டிடிவி தினகரனுக்கு அவர் எந்த வகையில் இந்த இரட்டை இலையை லஞ்சமாக பெறுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்திற்கும் இவருக்கும் அந்த வழக்குக்கும் இவருக்கும் எந்த வகையில் தொடர்புள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செல்போன் மூலமாக ஏற்கனவே பல்வேறு ஆவணங்களை அவர்கள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போன் உரையாடலில் ஏற்பட்டுள்ள அந்த பதிவுகள் ஏற்கனவே அவர்கள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இவர் மோகன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் மோகன் யார், அவர் டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா அல்லது இடைத்தரகர் சுகேஷ் சந்தர் இவர்களுக்கு எந்த வகையில் நேரடியாக மறைமுகமாக தொடர்பில் இருப்பாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. அல்தாஃப், நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவரது இல்லத்தில் நடைபெற்ற விசாரணையில் புதிய தகவல்கள் ஏதேனும் டெல்லி போலீசாருக்கு கிடைச்சிருக்கா ராமச்சந்திரன்? நிச்சயமாக கிடைக்கப்பட்டிருக்குது. நேற்று பிற்பகலில் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர் டிடிவி தினகரன் மற்றும் அவரது நெருங்கிய நண்பரான மல்லிகார்ஜுனா ஆகிய இருவரும் வருகை தந்தனர். அவர்களிடம் உதவி ஆணையர் தலைமையிலான 9 பேர் பிற்பகல் 2 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து நேராக மத்திய அரசு அலுவலகங்கள் செயல்படக்கூடிய ராஜாஜி பவன் சென்று அங்கு இருக்கக்கூடிய விருந்தினர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். அதன் பிறகு அதன் எதிரே இருக்கக்கூடிய அடையாறு
டிடிவி தினகரனின் இல்லமானது அமைந்துள்ளது. அங்கு சென்று சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளதாக டெல்லி குற்றப்பிரிவு தரப்பில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவரது மனைவி அனுராதா மற்றும் அவரது உதவியாளர் மற்றும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அறைகள், அவர் பயன்படுத்திய செல்போன் மற்றும் கணினி உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்தனர். அதில் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக டெல்லி குற்றப்பிரிவு தரப்பில் சொல்லப்படுகிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 4 மணி நேரம் அவரது இல்லத்தில் விசாரணை. அதன் பிறகு அவரது நெருங்கிய நண்பரான மல்லிகார்ஜுனாவின் இல்லமானது அண்ணா நகரில் சாந்தி காலனியில் அமைந்துள்ளது. அங்கு சரியாக 8:15 மணிக்கு சென்று சுமார் 1 மணி நேரம் ஆனது விசாரணை நடத்தப்பட்டது. 8:15 9:15 வரை அந்த விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு சரியாக 10:15க்கு டெல்லி குற்றப்பிரிவினர் டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பரான மல்லிகார்ஜுனா ஆகிய இருவரையும் அழைத்து வந்து பெசநகரில் இருக்கக்கூடிய ராஜாஜி பவனில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது வரை அங்குதான் தங்கியுள்ளனர். தற்பொழுது அந்த தனிப்படையை சேர்ந்தவர்கள் மட்டும் தற்பொழுது ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மோகன் என்பவரது இல்லத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆகவே நேற்று பல்வேறு ஆவணங்கள் அவர்கள் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. செல்போன் உரையாடல், அது மட்டுமல்லாமல் வீடியோ பதிவான காட்சிகள், மேலும் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆவணங்கள் அவரிடம் கிடைக்கப்பட்டதாகவும் இந்த வழக்குக்கு அவர்களுக்கு மேலும் அது உதவியாக இருப்பதாகவும் அவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் தெரிவித்தது போன்று அவர் ஹவாலா மூலமாக பணம் பரிமாற்றம் செய்த நரேஷ் என்பவரை சற்று முன்பாக டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தனர். தாய்லாந்திலிருந்து அவர் டெல்லி திரும்பும் போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கானது மேலும் தீவிரம் அடைந்து வருகிறது. குறிப்பாக விரைவில் அடுத்தடுத்த கைதிகள் மற்றும் அடுத்தடுத்த ஆவணங்கள் மூலமாக மேலும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்தாஃப்.